10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.5 ல 9th question பாருங்க. Limit x tends to infinitive 1 plus 1 by x whole power x. இதோட சொல்யூஷன் பாருங்க. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + 1 by x ஹோல் பவர் எக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக ஒரு ஃபைனைட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதையே ஆன்சராக சொல்லிடலாம். ஆனால் இங்கே எக்ஸுக்கு நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, 1 + 1 by இன்ஃபினிட்டிவ் ஹோல் பவர் இன்ஃபினிட்டிவ். இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, 1 + 1 by இன்ஃபினிட்டிவ் ஹோல் பவர் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ என்ன வந்துடும், 1 + 1 by இன்ஃபினிட்டி வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள், 0. ஸோ அப்போ 1 + 0 ஹோல் பவர் இன்ஃபினிட்டிவ். 1 + 0 என்ன, 1. ஸோ அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 1 பவர் இன்ஃபினிட்டிவ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 1 பவர் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு என்ன, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அதாவது ஒரு ஃபைனைட் வேல்யூவை நம்ம இதை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த மாதிரி பவரில் இருக்கும்போது நம்ம என்ன இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு நம்ம லோபித்தால்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியாது. லோபித்தால்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு எந்த ஃபார்மில் இருக்கணும், அது f(x/g) ஃபார்மில் இருக்கணும். ஸோ இங்கே பவரில் அந்த டேர்ம் வரதுனால நம்ம இப்போ இந்த பவரில் இந்த டேர்ம் இல்லைன்னா இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே டேரெக்டாக இப்போ எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பவரில் எக்ஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவரில் இருக்கிற டேர்மை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், லாக் எடுக்கணும். அதனால் இந்த கிவன் டேர்ம் அந்த 1 + 1 by x ஹோல் பவர் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒய்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 பவர் இன்ஃபினிட்டிவ். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், லோபித்தால்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இது பவரில் இருக்கனால அதை ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், லாக் எடுக்கிறதுக்காக அதை கிவன் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒய்ன்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு 1 + x ஹோல் பவர் எக்ஸ். லெட் ஒய் ஈக்குவல் டு 1 + 1 by x ஹோல் பவர் எக்ஸ். இப்போ 2 ஏன் இதுக்கு லாக் எடுக்கிறோன்னா பவரில் இருக்கிற டைம் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால் டேக்கிங் log on both sides. இப்போ 2 சைட்ஸும் லாக் எடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, log y ஈக்குவல் டு log of 1 + 1 by x ஹோல் பவர் எக்ஸ். 2 சைட்ஸ் லாக் எடுத்து என்ன வரும் பாருங்க, log y ஈக்குவல் டு log of 1 + 1 by x ஹோல் பவர் எக்ஸ். நம்ம பார்த்துருப்போம் log m பவர் n ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா, log m பவர் n என்ன ஃபார்முலா, n × log m. அப்போ பவரில் இருக்கட்டும் ஃப்ரெண்டுக்கு வந்துருமா, அப்போ என்ன வந்துரும் பாருங்க, x × log of 1 + 1 by x, x × log of 1 + 1 by x. ஸோ இப்போ log y ஈக்குவல் டு நம்ம லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த டைப்பில் இருக்கணும், நமக்கு f(x/g) அந்த ஃபார்மில் இருக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாக் டினாமினேட்டர் கொண்டு வரது ரிஸ்க். ஏன்னா 1 by logனு வந்துடும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த log of 1 + x நியூமரேட்டரில் வச்சுட்டு இந்த எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு வந்து என்ன வேணும் பாருங்க, டிவைடட் பை 1 by xன்னு கிடைக்குமா. ஸோ இப்போ log y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், log of 1 + 1 by x டிவைடட் பை 1 by x. ஸோ இப்போ இதுதான் நம்ம இதுக்கு தான் நம்ம லிமிட் எடுக்கணும். ஏன்னா கொடுத்துருக்கிற லிமிட் பாருங்கள் என்னது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். ஸோ இப்போ 2 சைட்ஸ் லிமிட் எடுங்க. அப்போ என்ன வந்துடும், டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ லிமிட் என்ன நமக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log y ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log y ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log of 1 + 1 by x டிவைடட் பை 1 by x. log of 1 + 1 by x divided by 1 by x. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் அங்கே நமக்கு ஃபைனைட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதையே ஆன்சராக கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம லோபித்தால்ஸ் ரூல் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுற, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுங்க. அப்போ என்ன ஒரு log of 1 + 1 by infinitive divided by 1 by infinitive. பாருங்கள், log of 1 + 1 by infinitive divided by 1 by infinitive. இப்போ 1 by infinity நமக்கு என்ன பாருங்கள், 0. அப்போ என்ன வந்துரும் பாருங்கள், log of 1 + 0ன்னு வருமா.
1 + 0 என்ன 1. அப்போ என்ன வந்துடும் log 1 டிவைடட் பை 1/x. அப்போ இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன வந்துடும் பாருங்க 1/∞. ஸோ இப்போ 1/∞. 1/∞ நமக்கு என்ன பாருங்கள் 0. அப்போ இங்கே 1/∞ 0, இங்கேயும் 1/∞ 0 வேர்டு. அப்போ log ஆஃப் 1 + 0 என்ன வந்துடும் log 1. 1/∞ நமக்கு என்ன பாருங்கள் 0. ஸோ இப்போ log 1/0 கிடைக்குமா? நமக்கு log 1ஓட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம் 0. ஸோ அப்போ 0/0 ஃபார்ம். இந்த 0/0ங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ 0/0 ஃபார்ம் அப்படிங்கிறனால நமக்கு என்ன பண்ணுறோம் லோபித்தால் ரூல், அதாவது LH ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளையிங் LH ரூல். நம்ம எந்த இடத்துல LH ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுறோமோ அதோட ப்ரீவியஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா LH ரூல் அப்ளை பண்ணணும். பாருங்கள் இப்போ இங்கே தானே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இதோட ப்ரீவியஸ் டேர்ம் என்ன பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log ஆஃப் 1 + 1/x டிவைடட் பை 1/x. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் லோபித்தால் ரூலை அப்ளை பண்ணுறோம். லோபித்தால் ரூல் அப்ளை அப்படிங்கிறது என்ன நமக்கு என்ன நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம பார்த்தா டிஃப்ரென்ஷியேட் பண்ண உடனே இங்கே வந்து u/v ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நம்ம டினாமினேட்டர் அப்படி நியூமரேட்டருங்கிறது என்ன f(x), இது g(x). அப்போ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சம் லிமிட் f'(x) பை g'(x) அப்படிங்கிறது நமக்கு என்னது லோபித்தால் ரூல். அதாவது இது நம்ம என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ log ஆஃப் 1 + 1/x நியூமரேட்டர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்க நமக்கு log xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன 1/x. அப்போ log ஆஃப் 1 + 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள் 1/1 + 1/x. பாருங்கள் log ஆஃப் 1 + 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + 1/x. நமக்கு இங்கே எக்ஸ் இருந்தால் அப்படியே விடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது நமக்கு 1 + 1/x இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பை செயின் ரூல் 1 + 1/x அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ 1 + 1/x அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். 1/x நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் -1/x². ஏன்னா 1/xங்கிறது நமக்கு என்ன x⁻−1. அப்போ x⁻−1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் -1 × x⁻−2ன்னு வரும் இல்லையா? தட் இஸ் -1/x². பாருங்கள் log ஆஃப் 1 + 1/x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பாருங்கள் 1/1 + 1/x இன்ட்டு பை செயின் ரூல் 1 + 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் நமக்கு -1/x² டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன பாருங்கள் 1/. நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் 1/1 + 1/x இன்ட்டு -1/x² டிவைடட் பை 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் பாரு அதே சேம் அதே போல் தான் -1/x². ஸோ -1/x² -1/x² கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் பாருங்கள் நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1 + 1/x 1/1 + 1/x. இப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் பாருங்கள் 1/1 + 1/∞ வருமா? இங்கே லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன பண்ணக்கூடாது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிங்கிறத இங்கே எழுதக்கூடாது. ஓகேவா? அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கும்போது தான் இங்கே லிமிட் டேர்ம் எழுதியிருக்கணும். இங்கே லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எழுதிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அப்போ இங்கே எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இந்த இடத்துல என்ன வரும் 1/1 + 1/∞. நமக்கு 1/∞ என்ன 0. அப்போ 1/1 + 0. இப்போ 1/1 + 0ங்கிறது நமக்கு என்ன 1. அப்போ 1/1ங்கிறது நமக்கு என்ன கிடச்சிடும் 1 கிடைக்குமா? இதில் லெஃப்ட் சைடு என்ன பாருங்கள் நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y = 1. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y-யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 1ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சம்லே பார்த்தோம் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் பண்ண பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இதில் லாகுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். அதாவது நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f(g)(x)ன்றது இருக்கும். இந்த இடத்துல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சம் கான்ஸ்டன்ட் f(g)(x) அப்படின்னா காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரங்கிறது என்ன அந்த ஒரு ஃபங்க்ஷனை அவுட் சைடு போட்டுடலாம். அதாவது f லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ g(x)ன்னு எழுதியிருப்போம். அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை நம்ம என்ன பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ பை யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம். அப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாருங்கள் லாகு, செகண்ட் ஃபங்க்ஷன் ஒய். இது வந்து f(g)(x) மாதிரி தான். அப்போ இங்கே எஃப்ங்கிறது நமக்கு அவுட் சைடு வர மாதிரி, இதில் லாகுங்கிறது லிமிட்டை விட்டு அவுட் சைடு வந்துடுமா? அப்போ என்ன வரும் லாக் ஆஃப் limit extends to infinity y = 1. பாருங்கள் log of by using composite function theorem log of limit extends to infinity y = 1. இப்போ நம்ம இந்த லாகை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ சைட்ஸும் e⁻ எடுக்கிறோம். டூ சைட்ஸ் என்ன பண்ணுறேன் e⁻ எடுக்கிறேன். அப்போ e⁻ log அப்படிங்கும்போது நமக்கு என்னவாகும் e⁻ log xனாவே நமக்கு என்ன தான் எக்ஸ் தான். அப்போ e⁻ log அப்படிங்கும்போது இந்த log கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடச்சிடும் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி y = அப்போ ரைட் சைடு e⁻ எடுக்கணும் இல்லையா? அப்போ e⁻1 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி y = e⁻1. இப்போ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம yன்னு நம்ம எடுத்துக்கிற டேர்ம் என்ன பாருங்கள் 1 +
1 by x whole power x. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 ப்ளஸ் 1 by x ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிடும் பாருங்க ஈன்னு கிடச்சிடும். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற அந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 ப்ளஸ் 1 by x ஹோல் பவர் எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் ஈன்னு கிடச்சிடும். பார்த்துக்கோங்க. இப்போ அதே போல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸசைஸ் 7.5 அதே சேம் எக்ஸசைஸில் 10th கொஸ்டின் பாரு என்ன பாரு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 sin x ஹோல் பவர் tan x. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 sin x ஹோல் பவர் tan x. நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கே காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும்னாவே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு பவரில் அனதர் ஃபங்க்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம லாக் எடுப்போம். அந்த லாக் அவுட் சைடு கொண்டு வரதுக்காக நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ இந்த சம் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 sin x பவர் tan x sin x ஹோல் பவர் tan x. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதோ இல்லை காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணுறதோ கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அந்த எக்ஸுக்கு கிவன் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அது வந்து நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போகணும். அப்போ இதில் பாருங்கள் இப்போ எக்ஸுக்கு பை பை 2 அப்ளை பண்ண அப்போ என்ன வரும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 sin x ஹோல் பவர் tan xல எக்ஸுக்கு பை பை 2 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க sin பை பை 2 ஹோல் பவர் tan பை பை 2 sin பை பை 2 ஹோல் பவர் tan பை பை 2 sin பை பை 2 ஓட வேல்யூ நமக்கு என்ன பாருங்க 1 sin பை பை 2 ஓட வேல்யூ 1 tan பை பை 2 நமக்கு தெரியும் என்னது இன்ஃபினிட்டிவ். ஏன்னா tan 90 டிகிரி என்ன பாருங்க இன்ஃபினிட்டிவ் sin 90 டிகிரி 1 tan 90 டிகிரி இன்ஃபினிட்டிவ். அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டிவ் 1 பவர் இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு என்ன தான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ங்கிறது தெரியும். அதாவது நம்மளால் ஒரு ஃபைனைட் வேல்யூ சொல்ல முடியாது அதுக்காக தான். அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு என்னது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடச்சிருச்சுனாவே லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுவோம். பட் இந்த பவரில் இருக்கனால நம்ம டேரெக்டாக லோபித்தால் ரூல் அப்ளை பண்ண முடியாது. அதனால் அதை ஒய்ன்னு எடுத்து லாக் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த கிவன் ஃபங்க்ஷன் sin x ஹோல் பவர் tan x இருக்கு இல்லையா அதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு sin x ஹோல் பவர் tan x. let y equal to sin x whole power tan x taking log on both sides. ஏன்னா பவரில் இருக்கலாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் லாக் எடுக்கணும். அப்போ தான் அது ஃப்ரெண்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் sin x ஹோல் பவர் tan x log of sin x whole power tan x. அப்போ இது log m power n ஃபார்மா அப்போ என்ன கிடச்சிடும் n into log m. ஸோ இப்போ tan x into log of sin x கிடச்சிருமா tan x into log of sin x. ஸோ இப்போ log y ஈக்குவல் நமக்கு எப்படி இருக்கணும் லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும்னா f of x by g of x அந்த ஃபார்மில் இருக்கணும். log ஒரு டேர்ம் நியூமரேட்டர்லையும் ரிமைனிங் டேர்ம் டினாமினேட்டரும் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும் log of sin x divided by இந்த tan x டினாமினேட்டர் பண்ண என்ன வேடும் divided by 1 by tan x வந்துடும். நமக்கு 1 by tan x என்ன cot x 1 by tan x என்ன cot x. அப்போ இது என்ன கிடச்சுன்னு பாருங்கள் log of sin x by cot x அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் log yக்கு ஈக்குவல். இப்போ நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2. அப்போ டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log y ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log of sin x by cot x. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log of sin x by cot x. இங்கே லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இங்கே லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் log of sin pi by 2 divided by cot pi by 2 வருமா log of sin pi by 2 divided by cot pi by 2. நமக்கு sin pi by 2 வேல்யூ என்ன பாருங்கள் 1. ஸோ அப்போ log 1 divided by cot pi by 2ங்கிறது நமக்கு என்ன 1 by tan pi by 2 அப்போ 1 by tan pi by 2 என்ன நமக்கு இன்ஃபினிட்டிவ். ஸோ இப்போ log 1ஓட வேல்யூ 0 1 by infinity வேல்யூ என்ன பாருங்கள் 0. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே 0 by 0 ஃபார்ம் தட் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்ளை லோபித்தால் ரூல். அப்போ இங்கே எந்த இடத்துல நம்ம லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும் இங்கே தானே லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log of sin x by cot x. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை லோபித்தால் ரூல். அப்போ என்ன வந்துடும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log y ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 அப்ளை லோபித்தால்ஸ் ரூல் பாருங்கள் அப்ளை LH ரூல். இப்போ log sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x அகைன். அப்போ 1 by sin x வந்துடுமா 1 by sin x by using chain rule அகைன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ அப்போ 1 by sin x into cos x divided by cot x ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் x. ஸோ அப்போ பாருங்கள் log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by sin x into cos x வரும் cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் x. ஸோ இப்போ ஈக்குவல் டு இதோட சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள் என்ன வரும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 cos x by sin x நமக்கு என்ன cot x cos x by sin x என்ன
காட் எக்ஸ் இன்ட்டு நமக்கு 1/cos அப்படிங்கிறது என்ன சைன், மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படி வந்துடும். 1/cosecant ஸ்கொயர் எக்ஸ் என்ன கிடச்சிரும் பாருங்கள் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 காட் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாமா? இப்போ எக்ஸுக்கு π/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் காட் π/2 இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் π/2 காட் π/2 இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் π/2. நமக்கு காட் π/2 வேல்யூ இப்போ தான் பார்த்தேன் என்ன வரும், ஏன்னா 1/∞ வந்துடும் இல்லையா. காட் π/2 என்ன 1/tan π/2 தட் இஸ் 1/∞ இஸ் ஈக்குவல் டு 0. 0 இன்ட்டு எனிதிங் நமக்கு என்ன தான் 0. சைன் π/2 வேல்யூ என்ன பாருங்கள் 1. ஸோ இப்போ 1 இன்ட்டு 0 நமக்கு என்ன வந்துடும் 0. ஸோ அப்போ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 log y ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு லாகுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒய்ங்கிறது another ஃபங்க்ஷன். அப்போ இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அந்த டைப்பில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ பை யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் எஃப் ஆஃப்னு எழுதுவோம் இல்லையா, அதுதான் இங்கே லாக் ஆஃப்னு வரும். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இங்கே லாக் ஆஃப் லிமிட் ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒய். அப்போ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 y ஈக்குவல் டு 0. பாருங்கள் பை யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 y ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக டூ சைட்ஸும் இ பவர் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும் இ பவர் லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஒய்ன்னு கிடைக்கும். இ பவர் லாக்னாவே நமக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் ரெண்டு என்னவாயிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ இ லாக் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடச்சிடும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஒய் ஈக்குவல் டு ரைட் சைடு இ பவர் எடுத்தால் என்ன கிடைக்கும் இ பவர் 0. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஒய் ஈக்குவல் டு இ பவர் 0. இ பவர் 0 வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 1. அப்போ therefore limit extends to π/2 sin x whole power tan x equal to 1. நம்ம இதோட ஆன்சரை நிறுத்திடக்கூடாது ஓகேவா, அதாவது ஈக்குவல் டு 1ஓட நிறுத்திடக்கூடாது. ஏன்னா ஒய்ங்கிறது நம்ம கொஸ்டினில் கொடுக்கல, ஒய்ங்கிறது நம்ம தான் எடுத்திருக்கோம். என்னென்னு எடுத்திருக்கோம் sin x பவர் tan xன்னு எடுத்திருக்கோம். அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இந்த ஒய்க்கு நம்ம எடுத்த ஃபங்க்ஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதணும். அப்போ therefore limit extends to π/2 sin x power tan x equal to 1. ஓகேவா, பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாரு எக்ஸைஸ் 7.5ல் 11th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸைஸ் 7.5ல் 11th சம் என்ன பாரு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x². நம்ம இது வரைக்கும் அந்த ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, முன்னாடியே பார்த்துருப்போம். என்ன அது வந்து 0 ப்ளஸ் அப்ரோச் பண்ணுது, 0 அப்ரோச் பண்ணுற மாதிரி இங்கே 0 ப்ளஸ் ஜஸ்ட்டு 0 விட கொஞ்சம் அதிகம் இல்லை, 0 மைனஸ்னால் 0 விட கொஞ்சம் கம்மி. இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து போகிற லிமிட் வந்து 0வை அப்ரோச் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதான் 0 தான். அது 0 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி 0 மைனஸாக இருந்தாலும் சரி 0வாக இருந்தாலும் சரி நம்ம எக்ஸுக்கு என்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0 தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து நமக்கு டைரெக்டாக ஃபைனைட் வேல்யூ கிடச்சா ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் நம்ம அது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு சொல்லிட்டு லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுறோம். இது பவரில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் லாக் எடுத்து அடுத்த ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணுறோம் ஓகேவா. அப்போ என்ன வரும் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x². லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் cos x whole power 1/x² ஈக்குவல் டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ என்ன வரும் பாருங்க cos 0 whole power 1/0ன்னு வந்துடுமா. எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும் cos 0 whole power 1/0. cos 0 வேல்யூ என்ன 1, 1/0 என்ன இன்ஃபினிட்டி. அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருமா. நமக்கு 1 பவர் இன்ஃபினிட்டிங்கிறது என்ன பாருங்கள் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். தட் இஸ் 1 பவர் இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் ஓகேவா. அப்போ இது வந்து நமக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்காது இல்லையா. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும்னா இது f(x/g) ஃபார்மில் இருக்கணும். இது பவரில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் லாக் எடுக்கிறோம். லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணணும். இது முன்னாடி பார்த்த சம்மரி தான். அப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கோ. அப்போ என்ன ஒரு பாருங்கள் லேட் பாரு இதுக்கு அப்படியே டேரெக்டாக 0 அப்ளை பண்ணும்போது இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டேர்மை ஒய்ன்னு எடுத்து லாக் எடுத்து அப்புறம் லோபித்தால் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x². காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x². பாருங்க இப்போ இந்த பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்காக லாக் எடுக்கலாமா. ஸோ இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும் லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x². cos x whole power 1/x². ஸோ இப்போ log y ஈக்குவல் டு இதே சேம் ஃபார்முலா log m பவர் என்ன ஃபார்முலா n இன்ட்டு log m தட் இஸ் 1/x² இன்ட்டு log ஆஃப் cos x. பாருங்கள் என்ன கிடைக்குது log y ஈக்குவல் டு 1/x² இன்ட்டு log ஆஃப் cos x. அப்போ இதை f(x/g) ஃபார்முக்கு எப்படி எழுதிக்கலாம் log ஆஃப் cos x/x² எழுதிக்கலாமா. தட் இஸ் log y ஈக்குவல் டு log ஆஃப் cos x/x². log y ஈக்குவல் டு log ஆஃப்
cos x by x ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், லிமிட் எடுக்கணும் இல்லையா. லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, x tends to 0 ப்ளஸ். அப்போ டூ சைட்ஸ் என்ன பண்ணுற, 0 ப்ளஸ் போடுங்க. அப்போ என்ன வரும், லிமிட் x tends to 0 plus log y equal to limit x tends to 0 plus log y equal to limit x tends to 0 plus log of cos x divided by x square. log of cos x divided by x square. இப்போ xக்கு 0 அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ log of இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும், cos 0. ஸோ இப்போ log of cos 0 divided by x square. எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வந்துடும், 0. ஸோ இப்போ log of cos 0 divided by 0. cos 0 வேல்யூ நமக்கு என்ன, 1. ஸோ இப்போ log 1 வருமா, cos 0 வேல்யூ என்ன பாருங்கள், 1. இப்போ log 1, log 1ஓட வேல்யூ என்ன, 0. அப்போ 0 by 0 ஃபார்ம், தட் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். பாருங்கள், அப்போ நமக்கு டேரெக்டாக இதில் எக்ஸுக்கு என்ன பண்ணுற பாருங்கள், 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 0 by 0 ஃபார்ம், தட் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ அப்ளை எல்ஹெச் ரூல், தட் இஸ் லோபித்தால் ரூல். அப்போ நம்ம இங்கே தானே லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f of x by g of xக்கு f dash of x by g dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ லிமிட் x tends to 0 ப்ளஸ் log cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடச்சிரு பாருங்க, 1. ஏன்னா log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by x. அப்போ log cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by cos x இன்ட்டு அப்ளை செயின் ரூல். cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. ஸோ அப்போ 1 by cos x இன்ட்டு மைனஸ் sin x divided by x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண கிடச்சிருப்பாங்க 2x. ஸோ இப்போ log cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by cos x இன்ட்டு மைனஸ் sin x divided by x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், லிமிட் x tends to 0 ப்ளஸ் என்ன நியூமரேட்டரில் இருக்கும், மைனஸ் sin x divided by டினாமினேட்டரில் வரும், இந்த cos x நமக்கு டினாமினேட்டர் தானே. அப்போ என்ன கிடைக்கும், 2x இன்ட்டு cos x. ஸோ அப்போ லிமிட் x tends to 0 ப்ளஸ் மைனஸ் sin x by 2x இன்ட்டு cos xன்னு கிடச்சிருமா. இப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு 0 போட்டால் லிமிட் x tends to 0 ப்ளஸ் இருக்கனால இங்கே எக்ஸுக்கு 0 போடுங்க, என்ன வரும், மைனஸ் sin 0 டிவைடட் பை 2 இன்ட்டு 0 இன்ட்டு cos 0ன்னு வருமா, 2 இன்ட்டு 0 இன்ட்டு cos 0. sin 0 நமக்கு என்ன, 0. cos 0 1 தான், பட் இங்கே ஒரு 0 மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா. அப்போ 1 இன்ட்டு 0 நமக்கு என்ன வேணும், 0. ஸோ அப்போ 0 by 0 ஃபார்ம், தட் இஸ் இன் டிட்டர்மினேட் ஃபார்ம். ஆல்ரெடி இங்கே ஒரு தடவை எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இன் டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ அகெயின் அப்ளை எல்ஹெச் ரூல். நம்ம இது மாதிரி எத்தனை தடவை வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், எல்ஹெச் ரூல் நம்ம அந்த ஃபைனைட் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அகெயின் அப்ளை எல்ஹெச் ரூல். அப்போ இதில் எந்த இடத்துல நம்ம எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுவோம், எங்கள் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இதோட ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன பாருங்கள், மைனஸ் sin x by 2x cos x. அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஒரு லிமிட் x tends to 0 ப்ளஸ் மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே வந்துடும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ அப்போ மைனஸ் cos x டிவைடட் பை 2x இன்ட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2ங்கிறது நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் அவுட் சைடு வச்சுக்கோங்க. x இன்ட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதில் எக்ஸும் ஃபங்க்ஷன் cos xும் ஃபங்க்ஷன். எக்ஸ் அப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குல்ல, எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் யூவி ஹோல்டேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் எக்ஸை யூன்னு எடுத்துக்கிறேன், காஸ் எக்ஸை வின்னு எடுத்தோன்னா யூவி ஹோல்டேஸ் என்ன ஃபார்முலா, யூ இன்ட்டு வி டேஸ், தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு வி டேஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும், தட் இஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு வி என்ன காஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டேஸ். யூ டேஸ்ங்கிறது யூ என்ன எக்ஸ், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும் 1. ஸோ அப்போ 2 இன்ட்டு பாருங்கள் யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். இங்கே யூ எக்ஸ்னால இங்கே 1 கிடச்சிரும். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை 2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் 0 இன்ட்டு சைன் 0 என்னவா 0 தான். அப்போ 0 இன்ட்டு 0 என்னவாயிடும் 0 ப்ளஸ் cos 0. ஸோ மைனஸ் இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும் பாருங்கள், மைனஸ் cos 0 பை 2 இன்ட்டு 0 ப்ளஸ் cos 0. cos 0 வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 1. அப்போ மைனஸ் 1 பை 2 இன்ட்டு இது 0, 0 ப்ளஸ் 1 தானே வரும், 0 ப்ளஸ் 1 நமக்கு என்ன பாருங்கள் 1. அப்போ மேலே மைனஸ் 1 கீழே 2. ஸோ தட் இஸ் மைனஸ் 1 பை 2ன்னு கிடைக்குமா. இது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன பாருங்கள், மைனஸ் 1/2. லெஃப்ட் சைடு அப்போ என்ன வரும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் log y ஈக்குவல் டு
minus 1 by 2. அப்போ இதில் லாகுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனால் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ பை யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் லாக் அவுட் சைடு வந்துடுமா. அப்போ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus y equal to minus 1 by 2. ஸோ இப்போ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus y equal to minus 1 by 2 கிடைக்குதா. இதில் லாகை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுறோம், இ பவர் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும், இ பவர் லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus y equal to e பவர் minus 1 by 2 வரும். அப்போ இதில் வர இ பவர் லாகில் இ லாக் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடச்சிடும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus y equal to e பவர் minus 1 by 2 கிடைக்கும். நமக்கு e பவர் minus 1 by 2ங்கிறது என்ன, 1 by e பவர் 1 by 2 அதாவது 1 by e பவர் ப்ளஸ் 1 by 2. e பவர் 1 by 2 பவர் 1 by 2னா நமக்கு என்னது ரூட்டு. அப்போ என்ன கிடச்சிருது, 1 by ரூட் ஈன்னு கிடைக்குமா. ஏன்னா e பவர் மைனஸ் 1 by 2 எப்படி இதெல்லாம் 1 by e பவர் ப்ளஸ் 1 by 2. e பவர் 1 by 2ங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், ரூட் இ. அப்போ தேர்ஃபோர் இங்கே நமக்கு ஒய்ங்கிறது என்ன எடுத்துருக்குறோம், காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 by எக்ஸ் ஸ்கொயர். இப்போ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 by எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by ரூட் ஆஃப் இன்னு கிடச்சிரும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே ஒரே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், நம்ம கிவன் லிமிட்டு என்ன லிமிட்டோ அதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடக்கூடாது. ஏன்னா நீ பாட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே கான்ஸ்டன்ட் வர மாதிரி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு இப்போ காஸ் 0 1 இல்லையா, இப்போ மேலவும் அதே போல் 1 வர மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த ஸ்டெப்பை அப்ளை பண்ணி பார்க்காம நீ பாட்டில் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருந்த அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஆன்சர் முடிகிறது உனக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த மாதிரி நான் சம்ஸ் கேட்கலாம். ஒரு பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே என்ன பண்ணுறோம், என்ன லிமிட் கொடுத்துருக்கோ அதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. இந்த மாதிரி பவரில் வரும்போது நமக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒய்ன்னு எடுத்து லாக் எடுத்தோம், அந்த டைம் என்ன வரும், ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்ம் எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாருங்கள், லிமிட் ஆட் பண்ணி அந்த லிமிட் அப்ளை பண்ணால் நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடச்சிது அப்படின்னா அங்கே எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறோம். அந்த இடத்துல ஃபைனைட் வேல்யூ வந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அப்படியே காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது மாதிரி அந்த இடத்துல இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அகைன் அப்ளை வித்தால்ஸ் ரூல். அப்போ அதே போல் எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் minus 1 by 2 கிடைக்குது. இந்த இடத்துல லாக் அவுட் சைடு இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ லாக் அவுட் சைடு எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 சைட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இ பவர் எடுக்கிறோம். இ பவர் எடுத்ததுக்கு அப்புறமே இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஆன்சரு. இந்த ஒய் நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுத மறந்துடக்கூடாது. அப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 plus ஒய்ங்கிறது இங்கே என்ன நமக்கு காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 by எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by ரூட் ஈன்னு கிடச்சிடும் நமக்கு.